இந்தியாவை சுற்றியும் கடல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தீபகற்பம் கடல் நீரை குடிநீர் ஆக்கலாமா என்று ரொம்ப காலமாக நாம் சிந்தித்தோம். எப்படியாவது செய்து விடலாம் என்று நினைத்தோம். முடிவெடுத்து விட்டோம். செய்தே பார்த்து விடுவது என்று இறங்கிவிட்டோம். ஆனால் இன்னும் தண்ணி வரல இல்லை. ஆனால் அங்கே தண்ணியே வர முடியாத அந்த ஊரில் 2 விதமாக தண்ணி வருதுங்க. ஒன்று கடல் நீர் குடிநீர் ஆக்கப்படுகிறது. மெக்கா மதீனா அந்த பகுதிகளில் உலகத்துக்கே சப்ளை ஆகுது. ஒரு குழந்தையின் காலடி தடத்தின் கீழே இருந்த ஜம்சம் நீர் உலகத்துக்கே சப்ளை ஆகுது. பெரிய வேகனாக அனுப்புகிறான், கப்பலாக அனுப்புகிறான். நம்ம கூட விமானம் பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு 10 கிலோ அதிகமாகி போச்சு, 2 கிலோ அதிகமாகிடுச்சுன்னா டேக்ஸ் கட்டுன்னுவாங்க. ஆனால் சவுதியிலேருந்து வர்றவங்களுக்கு ஜம்சம் தண்ணி எடுத்துன்னு போகிறேன்னா கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க. நீ 50 கிலோ கூட தண்ணி எடுத்துன்னு போ, ஃப்ரீ லைசன்ஸ் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த ஜம்சம் தண்ணி என்பது என்னான்னு கேட்டால், எந்த பாலைவனத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களோ அங்கே உலகத்துக்கே தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன். வெறும் வியர்வையில் குளித்து வெப்ப பாலையில் நடந்து பேரிச்சம்பழத்தையும் அந்த ஒட்டக கறியையும் பாலையும் மட்டுமே குடித்து வியர்வை சிந்தி வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு உணவு தர உலகத்தில் எவனுமே வரல. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? 194 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு சோறு போட்டு கொண்டிருக்கிறது அரேபியா. 194 நாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அடிமை ஆகாமல் சம்பாதிக்கிறான். ஒட்டகம் மேய்க்கலாம், இல்லை சாதாரண ஆஃபீஸ் வேலை பார்க்கலாம். ஆனால் அமெரிக்காக்காரங்கிட்ட செய்கிற மாதிரி அடிமைத்தனம் இல்லை. சுதந்திரமாக நீ அந்த நாட்டுக்காரனா உன்னால் ஆகவே முடியாது. எவ்வளோ காலம் நீ இருந்தாலும் சரி. அமெரிக்காக்காரன் என்னன்றான், 5 வருஷம் இருந்தால் உனக்கு பர்மிட், 10 வருஷம் இருந்தால் டர்மிட், 15 வருஷம் இருந்தால் டூர்மிட்டுன்றான். என்ன அர்த்தம்? உன்னை அடிமை தான், அப்பவும் நீ அடிமை தான். ஆனால் சுதந்திர அடிமை. எங்கள் நாட்டு சொந்த அடிமை பிச்சைடுறான்றான். ஆமாம் தானே? ஆனால் இந்த நாடுகளில் நீ தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் சரி, 45 வருஷம் வேலை செஞ்சாலும் சரி, அந்த நாட்டு சிட்டிசன் ஆக முடியாது. அந்த நாட்டு குடிமகனா அந்த நாட்டு மக்கள் தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் அங்கே சாப்பிட்டு வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, உலகத்துக்கே சோறு போடுதியா. நம்ம ஒரு காலத்தில் சொன்னோம், தஞ்சை சோறு தஞ்சை மண்ணில் விளைந்த சோறு எல்லாருக்கும் சோறு போட்டுதுன்னு சொன்னோம். இன்றைக்கி அரேபியா பாலைவனத்தில் சோறு கிடைக்குது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலம் இறங்கிய திருக்குரான் காட்டிய அறிவு நெறி, ஆற்றல் நெறி, உழைப்பு நெறி, ஊக்க நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி. அன்னைக்கு காட்டறிவுகளில் அரபிகளாய் வாழ்ந்தவர்கள் அவ்வளவு கடுமையான தவறுகள் செய்த போது அல்லாஹ் தஆலா காப்பாற்றி கரை சேர்த்து விட்டான். துவா செய்து முடிக்கிறேன். உலக மானுடத்தை 2ஆக பிரித்து கொள்ளலாம். இறைவனை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பகுதி, இன்னொரு பகுதி ஏற்றுக்கொள்ள இருப்பவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ள இருப்பவர்கள். அவர்கள் நம்ம பகைவர்கள் இல்லை. அவர்களுக்கு இதாயத்தை தருமாறு துவா செய்ய வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அவர்களுக்கு இதை அறிவிக்க வேண்டியது தான் நம்முடைய கடமை. அந்த அறிவிப்பு பணியை மிக அழகாக 7 முறை 7 பதிப்புகள் வெளியிட்டிருக்கிற உங்களுக்கு ஸலவாத்து சொல்லி கேட்ட உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இதில் நீங்கள் முஸ்லீம் ஆக்க வேண்டும் என்பதற்காக தரப்படுவதில்லை. அது எங்கள் வேலையும் இல்லை, அதெல்லாம் எங்கள் நோக்கம். இதை அறிந்து கொண்டால் உலக மானுடத்திற்கு சரியான நெறியை இது காட்டியிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பரிசீலித்து பார்க்க ஒரு வாய்ப்பு என்ற வகையிலே தான் இது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து என் உரையையும் நண்பர் சலீம் உரையையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஸலவாத்து சொல்லி ஸலாம் அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ்.
الحمد لله رب العالمين.